நருட்டோல இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாருக்குமே சின்ன வயசுல ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க. இந்த வீடியோவில் அவங்களுக்கு நடந்ததுலேயே இந்த பெயினோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்குது, அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிம்மிமாரோ காஹியா கிளானில் பிறந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சினோபி வந்து கிம்மிமாரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு எபிலிட்டி கிடச்சிருக்கும். அது ஒரு கெக்கிகென்கி தான், ஆனால் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு கெக்கிகென்கி. ஸோ காஹியா கிளானில் இருந்தாலுமே ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரியான ஒரு எபிலிட்டி கிடைக்கும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு எபிலிட்டி தான் வந்து ஓன் போன் எடுத்து பேட்டில் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி. ஸோ அந்த போனை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் அவனால். இந்த எபிலிட்டியை பார்த்த காஹியா கிளானோட லீடரே வந்து அவனை பார்த்து பயப்படுவார். இதனால் சின்ன வயசாக இருக்கக்கூடிய கிம்மிமாரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தான் போட்டு வச்சிருப்பாங்க. அப்பப்போ சாப்பாடு கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாகவே எப்போவுமே அவன் ஜெயிலில் தான் இருந்துகிட்டு இருப்பான். ஒரு பேட்டிலுக்கு போனாங்கன்னா அப்போ மட்டும் அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு அனிமல் மாதிரி அவனை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயத்தை வந்து சின்ன வயசில் அவன் அனுபவிச்சிருந்திருப்பான். காரா பேரை கேட்குறப்பே வந்து ஒரு பெயின் இருக்கும். ஆனால் சின்ன வயசில் வந்து அவனுக்கு அந்தளவுக்கு ஒரு பெயினை தாண்டி தான் அவன் வந்திருப்பான். லவ்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ ஒரு சின்ன வயசு ஒரு 6 வயசில் இருக்கப்பே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப நிறைய பெயின்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். காரா வந்து ஒன் டெயில் ஜிஞ்சுரிக்கு அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே சீல் பண்ணிடுவாங்க. அதனால அவங்க அம்மாவுமே இறந்துருவாங்க இல்லையா. ஸோ அவங்க அப்பா ராசா என்ன நினைப்பாருன்னா காரா வந்து ஒரு டூலாக மட்டும்தான் பார்ப்பார், ஒரு வெப்பன். இவனை பவர்ஃபுல்லான பர்சனாக மாறிட்டான் அப்படின்னா ஸோ அதை வச்சு நம்ம ஃபினான்ஷியலாக அடுத்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவரோட இன்டர்னாக இருக்கும். அதனால் காரா பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா இவர் தான் நெஞ்சுட்ஸு வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. இவரோட மாமா, அவங்க அம்மாவோட அண்ணா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து எசாமாரோ, அவர் தான் வந்து கேர் பண்ணிகிட்டு இருப்பார். அப்பப்போ ஊரில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட வந்து அவன் கனெக்ட் ஆக நினச்சாலுமே யாரும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. அவனை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ ஒன் டெயில் ஜிஞ்சுரிக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே பார்த்து அவனை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் எசாமாருக்கும் காராவுக்கும். அப்போ வந்து காராட்ட வலினா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவார் இல்லையா. ஆனால் இவனுக்கு ஏதாவது நடந்ததுன்னா அந்த சாண்ட் வந்து இவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்போ வலினா என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை எனக்கும் வலி தெரியும்னு சொல்லிட்டு இந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வலியை சொல்லுவான். ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அவங்க அப்பாவே அவனை 5 டைமுக்கு மேலே கில் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதுலேயுமே ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா எசாமாருவே அவனை கில் பண்ண ட்ரை பண்ணது தான். ஃபிசிக்கலாகவும் சைக்காலஜியாகவும் அவனை அட்டாக் பண்ணுறப்போ அவனோட ஒன் டெயில வந்து எபிலிட்டியை வெளில கொண்டு வரானா அப்படிங்கிறதுக்காண்டி அதை பண்ணியிருப்பாங்க. காரா வந்து ஒரு ஃபெயிலியராக தான் நினைப்பாங்க. அதனால தான் வந்து ராசா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ என்னதான் இருந்தாலும் எசாமாரு வந்து அவனை கில் பண்ண வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். எசாமாரு காரா கிட்ட அவங்க அம்மாவை கூட அவனை பிடிக்காதுன்னு சொல்லி சொல்கிறப்போலாம் ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். ஒரு 6 வயசு இருக்கக்கூடிய காரா வந்து எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து பயங்கரமான ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் நருட்டோவில் பார்க்குறப்போ. ஸோ ஃபைனலாக தான் தெரியும் அதுவுமே வந்து ஒரு பொய் சொல்லியிருப்பார் அவங்க அப்பா காரா கிட்ட. அதை பார்க்குறப்போ இன்னும் பெயின்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ சின்ன வயசில் வந்து காராவோட அல்டிமேட் பெயினாக நான் என்ன பார்க்குறேன்னா எசாமாரு அவனை கில் பண்ண வந்தது, அதோட அவங்க அம்மாவுக்கே அவனை பிடிக்காதுன்னு சொன்னது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பெயினாக நான் பார்க்குறேன். உச்சிகா சஸ்கே சின்ன வயசாக இருக்கக்கூடிய சஸ்கேக்கு வந்து தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனோட வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ நீ நல்லா பண்ணுறடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் எப்போவுமே கம்பேர் பண்ணி இட்டாச்சிட்ட சொல்லிகிட்டே இருப்பார் இல்லையா. ஸோ அது வந்து அவனுக்கு கொஞ்சம் ஹர்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அவங்க அம்மா சொல்லுவாங்க நீ இல்லாதப்போ வந்து உன்னைய பற்றி தான்டா சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு தேவை அவ்வளோ தான், அவங்க அண்ணனோட இருக்கணும். அதே மாதிரி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து நீ நல்லா பண்ணுறடா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பாராட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாம் பண்ணிட்டுருப்பான். ஸோ ஒரு நாள் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிடும். ஸோ ஒரு 7 வயசு இருக்கக்கூடிய சாஸ்கே அன்றைக்கி நைட்டு வந்து பார்க்குறப்போ அவங்க கிளானில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இறந்துருப்பாங்க. அது ரொம்ப நேசிக்கக்கூடிய அப்பா அம்மா அவங்களும் இறந்துருப்பாங்க. ஸோ அதை கொன்னது பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க அண்ணன் இட்டாச்சி. ஸோ இந்த பெயினை வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பெயினாக பார்க்குறேன். சஸ்கேவை என்ன தான் அண்டர் ரேட்டட் பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து யாருமே வந்து இதை ஏற்றுப்பாங்க. கண்டிப்பாக அவனுக்கு நடந்த பெயின் வந்து ரொம்ப கொடூரமான ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ இட்டாச்சி வந்து என்ன பண்ணுவான்னா எப்படி கில் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட கெஞ்சுட்ஸில் போட்டு காட்டுவான் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் இன்னும் ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். ஸோ இட்டாச்சி இண்டன் வந்து வேறு ஒன்றா இருந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணது வந்து சஸ்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவன் பவர்ஃபுல் பர்சன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் மற்ற எல்லாமே போயிட்டே இருப்பான். நாகத்தோ அவனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். ஃபைனலாக அவனுக்கு பெயின் சொல்லிட்டு நேம் மாறி இருந்திருக்கும். அந்தளவுக்கான விஷயங்கள் வந்து அவன் லைஃப்பில் நடந்திருக்கும். ரெயின் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேட்டில் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். பெரிய நேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரெயின் வில்லேஜில் தான் பேட்டில் பண்ணுவாங்க. அதனால் அதிகமான டைம் வந்து அந்த ஒரு இதுக்குள்ளே தான் அவங்க இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நாள் நாகாத்தோட அப்பா அம்மாவை லீஃப் வில்லேஜ் சேர்ந்த சினோபியை கில் பண்ணிடுவாங்க. அப்போ தான் வந்து நாகாத்தோவுக்கு வந்து ரெண்டிங்கன்னு அவேக் பண்ணியிருந்திருப்பான். அவங்க அப்பா அம்மாவோட டெத்தை நேரில் பார்க்குறப்போ வந்து கண்டிப்பாக பயங்கரமான ஒரு பெயின்ஃபுல்லானதாக அவனுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் ஸோ ஒரு வீட்டில் வந்து அவன் சாப்பாடு கேட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். ஒரு நாய்க்குட்டியோட போயிட்டு இருப்பான்.
ஸோ அதுவும் ஒரு வீட்டில் வந்து கதவு தட்டுறப்போ வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் ஜன்னல்லேருந்து பார்க்குறப்போ வந்து அங்கே பிரெட் இருக்குது தெரியும். என்னதான் அனிமின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே அந்த சீன் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கண் கலங்கிடுச்சு. பெயினோட முடி பார்த்தீங்கன்னா அவன் கண்ணை கவர் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டியோட அவன் எல்லா இடத்துக்கும் போனது, அப்போ தான் வந்து அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிருப்பாங்க, யாஹிகோ கோனன்னு சொல்லிட்டு. திரும்ப ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அவனுக்கு நடக்கிறது வந்து யாஹிகோ டெத் ஆகுறது. ஸோ அவன் சொல்லியிருப்பான், அவங்க அப்பா அம்மா டெத் ஆனப்போ எந்த ஒரு வலி இருந்ததோ அதே வலி வந்து யாஹிகோ டெத் ஆனப்போ அவனுக்கு இருந்திருக்கும். ஒபிதோவுமே சொல்லியிருப்பான், ரின்னோட டெத்தை பார்த்தப்போ அவனுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு பெயின் வந்து இந்த ஒரு பெயின் சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதுலேருந்து தான் வந்து பெயின் டு காட் அவன் மாறி இருந்திருப்பான். உசுமக்கி நருட்டோக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம்லாம் நிறையா நடந்திருக்கும். ஸோ அவங்க அப்பா அம்மா இல்லாமல் சின்ன வயசுலேருந்து அவன் அனாதையாக தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பான். மினட்டோ குஷினா அவங்க 2 பேருமே இந்த ஊரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த டெத் ஆகிருப்பாங்க. அதுவும் இந்த ஊருக்கு வந்து பின்னாடி கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அப்போ நம்மகிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நருட்டோக்குள்ளே குராமாவும் சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஊருக்காக பண்ணியிருந்தாலுமே யாருமே நருட்டோ ஏற்றுக்க மாட்டாங்க, தனியாக தான் இருந்துகிட்டு இருப்பான், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. என்ன தான் வந்து ஹிரோசன் அவருக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாலுமே எல்லா நாளுமே அவனுக்கு அந்த காசு இருக்க மாதிரி வராது. ஒரு சில நாள்லாம் வந்து காசே இல்லாமல் சாப்பிடாமலாம் இருந்திருப்பான். டிவிச்செல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குற பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லானதாக இருக்கும். ஸ்கூலில் வந்து எல்லாருமே விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஈவினிங் ஆனோடனேயுமே அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட வருவாங்க இல்லையா, அப்போ நருட்டோ தனியாக இருக்கப்போ வந்து அவன் ஃபீல் பண்ணுவான். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஃபன்னாக கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பான், நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அங்கே யார் காத்துக்கிட்டு இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். என்னதான் காமெடியாக சொன்னாலும் அவனோட பெயினாக தான் நான் அதை பார்க்குறேன். அவன் அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும், நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய கோமாளித்தனமாக நிறைய வேலை பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ எல்லோரும் நம்மளை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒக்காகையும் ஆக நினைப்பான். ஸோ அவ்வளோ பெயினை ஃபேஸ் பண்ணி தான் நருட்டோ வந்திருப்பான். ஓரோஜிமாருக்கு எப்படி கெமிமாரோ அதே மாதிரி சபூசாவுக்கு வந்து ஹகு பார்த்தீங்கன்னா வாட்டர் வில்லேஜ் சேர்ந்த ஒரு பர்சனாக இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வார் நடந்திருக்கும். ஸோ அதனால வந்து திரும்ப பீஸ்ஃபுல் கொண்டு வர்றப்போ இந்த கெக்கி கென்கே யூஸ்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்குறப்போ வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஹகுவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஐஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய கெக்கி கென்கே இருக்கவங்க. ஸோ ஆனால் அதை ஹைட் பண்ணி அவங்க அப்பாவை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும், ஃபார்மராக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஹகு வந்து அந்த தண்ணியை மேனிப்புலேட் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களுக்கே ஜாலியாகிடும், ஓ நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் பண்ணி காட்டினோடனே அவங்க அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அதிர்ச்சி ஆகிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிய வரும், அவங்க அம்மாவுக்கு வந்து இப்படி ஒரு கெக்கி கென்கே இருக்குது. இதை அவர் பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுவார். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சோடனேயுமே அவங்க 2 பேரையும் கில் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே வந்துடுவாங்க. ஹகுவுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க அம்மாவை, இன்னும் ரொம்ப பிடிச்ச அவங்க அப்பாவே கில் பண்ணுவார். அவங்க அப்பா திரும்ப ஹகுவை கில் பண்ண வரப்போ அவங்க ஐஸ் ரிலீஸ் பண்ணி எல்லாருமே வந்து கில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தனியாக இருப்பாங்க, ரோட்டில் இருந்துக்கிட்டு அந்த நாயோட சண்டை போடுறது, அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லானதாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் சபூசாவோட போயிருப்பாங்க. கிம்மிமாரோட தனிமையை பார்த்துமே அவங்க ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் சபூசா வந்து ஹகுவை மட்டுமே கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ அவங்களுக்கு நடந்த பெயினுமே வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். சொன்னால் நான் நிறையா சொல்லலாம். ஒபிட்டோவோட பெயின் அதை பற்றி நான் நிறைய ஹார்ட் பிரேக்கிங் இதுலேயே சொல்லியிருந்திருக்கேன். கக்காசிக்கு நடந்தது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் யாரோட பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நான் சொன்ன லிஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஒரு லிஸ்ட்டு இருக்கலாம், இவங்களுமே வேறு லெவலான ஒரு பெயின் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக கூட போடுங்க. அவங்க ஃபேஸ் பண்ணதுலேயே ரொம்ப ரொம்ப ஒரு அல்டிமேட்டாக ஒரு மொமெண்ட் இருந்திருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.